ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்தேன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்காக நான் ஒரு வாணலில் 10லேருந்து 15 முந்திரி எடுத்திருக்கேன். இந்த முந்திரியோட கொஞ்சமாக வரமல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கிறேன், 4 கிராம்பு, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பாக்ஸு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் கூட நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்து செய்யலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஷ்ரூமை இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மஷ்ரூம்க்கு பதிலாக பன்னீர் கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மஷ்ரூமையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்ததுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விஸ்கு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன், காஞ்ச வெந்தயக்கீரை, இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். காய்ச்சாத பால் 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பன்னீர் சேர்க்கதா இருந்தால் பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க. நல்லா கை வச்சு கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா வாணலில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோம் இல்லையா, நல்லா பொன்னிறமாக அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் மசாலா தான் இது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்பயே நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நடுவில் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் மசாலாவை நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, ரைஸு, கீ ரைஸு எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.